பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே திமுகவுக்கு விலை போய் விட்டது. திமுக என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க கேட்குறாங்க. திமுக என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்களோ அதை பின்பற்றி தான் இந்த ஊடகங்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்டினியூஸாக ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னாள் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே இந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும் விதமா நேத்துமே தமிழக ஊடகங்கள் செயல்பட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுவதுமா பார்க்க போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான நாளிதழ்கள், அதாவது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள், தலைப்புச் செய்திகள், முதல் பக்க செய்தி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக தினமலரில் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ரைடு அப்படிங்கிறது தான் இந்த தலைப்புச் செய்தி. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாஸ்மாக் உயர் அதிகாரிகளின் வீடுகளில் ரைடு, அமலாக்கத்துறை தீவிரம் அப்படிங்கிறத இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே போல் தினமணி பேப்பரையும் நீங்கள் பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர்களுக்கு கிடைத்த செய்தி நேற்று இரவு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு கிடைக்கல போல. ஏன்னா இந்த செய்தி நேற்றே நடந்துருச்சு. இன்னைக்கு காலையில வந்திருக்க நியூஸ் பேப்பர்ல இது இடம்பெற்றிருக்கு. ஆனா நேற்று இரவு விவாத நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்கல்ல இந்த செய்தி சேனல்கள், அவங்களுக்கு இந்த நியூஸ் எப்படியோ கண்ணில் தட்டுப்படாம போயிருச்சு. அவங்க எதை பத்தி விவாதம் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டாக்டர் ராமதாஸ் விசஸ் டாக்டர் அன்புமணி, பாமகவுக்குள் நடப்பது என்ன அப்படிங்கிறத நியூஸ் 18 சேனல்ல இருக்கக்கூடிய சொல்லதிகாரம் விவாத நிகழ்ச்சியில விவாதம் பண்ணியிருக்காங்க. அதே போல புதிய தலைமுறை இவங்களுக்கு சற்றும் சளைக்காமல் நேர்பட பேசு நிகழ்ச்சியில பாமகவுக்குள் என்ன நடக்கிறது, பாஜக என்ன நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சம்பவத்தை பத்தி விவாதம் பண்ணியிருக்காங்க. பாமகவுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையா, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதை மாத்த போதா? ஒரு கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் 1008 இருக்கும். அதை பத்தி விவாதம் நடத்தக்கூடிய உங்களுக்கு தமிழக மக்களுடைய வரி பணத்தை ஒருத்தவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க, அதை நோக்கி இடி ரைடு விடுது அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு தெரியாம போயிருச்சு? ஏன் அதை பத்தி உங்களுக்கு விவாதம் நடத்த டைம் கிடைக்கல? இந்த விவாத நிகழ்ச்சிகளுக்கான தலைப்புகள்லாம் நீங்க தான் எடுக்கிறீங்களா, இல்ல இந்த பெண் நிறுவனம் எதை சுட்டி காட்டுதோ அதை பின்பற்றி நடக்கக்கூடிய ஆட்டு மந்தைகளா செயல்படுறீங்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழக மக்கள் மனசுல எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க ஏன் பாமகவை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிமுக திமுகவை தவிர்த்து அதிகமான எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி. எம்எல்ஏக்களை பொறுத்த மட்டும் அதுதான் தமிழகத்தினுடைய 3வது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லலாம். எம்எல்ஏக்களை பொறுத்த மட்டும் நான் சொல்றேன். அந்த கட்சியில இல்லாத உட்கட்சி பிரச்சனையா பாமகவில் இருக்க போது? பாமகவில் வெறும் 5 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. ஆனா காங்கிரஸ்ல 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியில் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை என்னைக்காவது மையமாக வைத்து நீங்க விவாதம் நடத்தியிருக்கீங்களா? ஏன் பாமகவை மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்க? பாமகவுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா உங்களுடைய நோக்கமா இருக்கா? இதுவுமே அந்த பெண் மீடியா செட் பண்ணி கொடுத்த அஜெண்டா தானா? அதை நோக்கி தான் நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாகவும் இருக்கு. நேற்று நடந்த அந்த இடி ரைடு தொடர்பான விஷயங்களை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறி இருக்கலாம். ஆனா நம்ம அது குறித்து தான் இந்த வீடியோல நம்ம முழுவதுமாவே பார்க்க போறோம். முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா, சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக கடந்த மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. குறிப்பாக 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சார்பில் தகவல் வெளியானது. இந்த சோதனையில பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதாவது டெண்டர் ஆவணங்களா இருக்கட்டும், மதுக்கூடத்துக்கு உரிமம் வழங்குவாங்க இல்லையா, அந்த ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது. அதே போல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் அதிகமாக வசூலிக்கிறாங்க டாஸ்மாக் கடைகளை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது. இதையெல்லாம் வச்சுதான் பாத்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறை இந்த 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தியும் அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த நிலையில தான் டாஸ்மாக் நிறுவனத்துல அமலாக்கத்துறை நடத்தின அந்த சோதனையை சட்டவிரோதமா அறிவிக்க கூறி தமிழக அரசு சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அந்த வழக்குமே அதற்கு பிறகு தள்ளுபடி பண்ணப்பட்டது. நேற்று 2ஆம் கட்டமா இந்த சோதனை நடந்திருக்கு. இதுல டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் உட்பட பல உயரதிகாரிகள் வீடுகள்ல சோதனை நடந்திருக்கு. மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த கட்டமா இந்த விசாரணை எதை நோக்கி போக போகுது, யார் யாரெல்லாம் இதுல சிக்க போறாங்க, முக்கிய புள்ளிகள் யாருக்காவது தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்பியிருக்கு. இதே நேரத்துல இன்னொரு இடத்துலயும் இடி ரைடு நடக்குது. டான் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு பட தயாரிப்பு நிறுவனத்தை வைத்திருக்கக்கூடிய
ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவருடைய வீட்டிலையும் இடி ரெய்டு நடக்குது. ஸோ இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக இருக்காரு. 500 கோடி கிட்ட தமிழக திரைப்படத்துறையில முதலீடு பண்ணியிருக்காரு. தனுஷ் நடிக்கக்கூடிய இட்லி கடையா இருக்கட்டும், அதே மாதிரி சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அதே போல அதர்வாவை வச்சு இதய முரளி அப்படின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு திரைப்படத்துறையில மிகப்பெரிய ப்ரொடியூசரா அவர் இருக்காரு. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, அவருடைய நெருங்கிய உறவினர். மூகா முத்து அப்படிங்கிறவர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகன். எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞர் அவர்களால் திரைப்படத்துறையில இறக்கிவிடப்பட்ட ஒருத்தர் தான் மூகா முத்து. அவங்களுடைய குடும்பத்துல தான் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவங்க வந்து சம்மதம் பண்ணியிருக்காரு. முதல்வர் அவர்களுடைய நெருங்கிய உறவினர். இவர் வீட்லயுமே இந்த ஐடி ரெய்டு நடந்திருக்கு. இதை பற்றியுமே எந்த ஊடகங்களும் செய்திகளை தெரிவிக்கல அப்படிங்கிறதான் ஒரு கசப்பான உண்மையா இருக்கு. இதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நெருங்கிய உறவினர் வீட்டில் இந்த சம்பவம் நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அதுதான் அன்னைக்கு முழுக்கவே தலைப்பு செய்தியாக இருந்திருக்கும். விவாத மேடைகள்லையும் அதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கும். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அண்ணாமலை அவர்களுடைய தூரத்து உறவினர், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விட்ட 3 விட்ட சொந்தக்காரராக இருப்பார். அவர் வீட்டில் இடி ரெய்டு நடத்திட்டாங்க அப்படிங்கிறத இதே ஊடகங்கள் வந்து தலைப்பு செய்தியாக போட்டாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் யாராக இருக்கட்டும், அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா கூட அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ்ல தான் இவங்க செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல தமிழக அரசு சம்பந்தப்பட்ட ஒரு துறையில மிகப்பெரிய அளவுல ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதை இவங்க வந்து முதன்மை செய்தியா வெளியிடல. அதே போல முதல்வர் அவர்களுடைய குடும்பத்துக்கு நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வீட்டிலையும் இந்த ரெய்டு நடைபெற்றிருக்கு. அதை பத்தியுமே இந்த ஊடகங்கள் கொஞ்சம் கூட கவனிக்கல. எப்படி திமுக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை மடைமாற்றி மத்திய அரசு செய்யக்கூடிய எல்லா நலத்திட்டங்களையும் தங்களுடைய பேர்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இதை நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திக்கிட்டு இருக்காங்களோ, அதே போல இந்த ஊடகங்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், நிர்வாக ரீதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், அதை நம்ம வந்து முதன்மைப்படுத்தி காட்டிடக்கூடாது. ஒண்ணு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத பண்ணணும், இந்திய எதிர்ப்பு பண்ணணும், நீட் எதிர்ப்பு பண்ணணும், டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது எதிரானது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நம்ம இங்க எடுத்து வைக்கணும். மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அதை திமுகவுக்கு சாதகமா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத முதன்மையாக கொண்டுதான் இந்த மீடியாக்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இது போன்ற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை மக்கள் புறக்கணிக்க தொடங்கிட்டாங்க. இவங்களுக்கு பல்வேறு அடைமொழிகள்லாம் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அன்பார்லிமெண்டரி வேர்டை வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால அந்த அடைமொழிகள்லாம் நம்ம இங்க பயன்படுத்தல. இதுக்கு இன்னொரு உதாரணமான கூட நம்ம சொல்லலாம். சமீபத்துல தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, பொள்ளாச்சி விவகாரம். அந்த விவகாரத்துல கூட அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதை சிபிஐக்கே மாத்தினாரு. உங்க விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபிசிஐடியில இருந்து அந்த கேஸை சிபிஐக்கு மாத்தினாரு. சிபிஐ நல்ல முறையில் விசாரிச்சு அந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கொடுத்திருக்காங்க. இதுக்கு எந்த விதத்திலையும் திமுக பொறுப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அதிமுக சேர்ந்த நபர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரையுமே அவர் வந்து அதிமுகவிலிருந்து உடனடியாக விலக்கிட்டாரு. ஆனா அவர் அதிமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து கூறிய இந்த ஊடகங்கள் ஏன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தரும் திமுக கட்சியை சேர்ந்த ஒருத்தரும் இந்த பிரச்சனையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வெளியே சொல்ல தவறிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ இதுக்குமே அவங்க கிரெடிட் யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நெரேட்டிவை அவங்க செட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ திமுகவுக்கு ஆதரவான இந்த பெண் நிறுவனம் எதை சொல்லுதோ அதை அப்படியே காதுல வாங்கிக்கிட்டு அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திமுகவின் ஐடி விங்குகளா தான் இது போன்ற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய உண்மையா இருக்கு. ஆனா இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஒண்ணு மறந்துட்டாங்க. மக்கள் இப்ப வந்து ரொம்பவே விழிப்புணர்வா இருக்காங்க. உங்களை விட அவங்க மிகப்பெரிய அறிவாளிகளா இருக்காங்க. உங்களை நம்பி மட்டுமே அவங்க இல்லை. இன்னைக்கு சோசியல் மீடியா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை நடந்தா கூட அதையுமே இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய இடத்துல பொதுமக்கள் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து உங்களால பொதுமக்களை ஏமாற்ற முடியாது. உங்களுடைய சாயம் சுத்தமா வெளுத்துருச்சு. 2026க்கு அப்புறமா நீங்களாம் எங்க போக போறீங்க, எதை பத்தி பேச போறீங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பொதுமக்கள் இந்த விவகாரங்கள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து தேவை. நன்றி. அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா, நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது.
சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கேயும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.